வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக் ஸ்குவாடில் இருக்கிறவங்க எல்லாரையும் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி கார்டனிங்கும் பண்ணி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து எடிசார் நேற்று இல்லை, அவளையும் எனக்கு காமிக்கிறேன், எல்லோரையும் எனக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எல்லோரும் விளையாட்டுருக்கானுங்க. இங்கே இருக்கானுங்க இந்த எலிசா. எல்லோரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு நீங்கள் எல்லாம் சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு, அதனால ஜாலியாக இருக்கானுங்க. நான் இல்லைன்னா இப்போ சண்டை போடாத சொல்லி, இப்போ நான் இருக்கும்போது சண்டை போடுறானுங்க. எலியோ இன்னைக்கான கண்டென்ட் வந்து ஃபைட் சீன் தான். இவனுக்குள்ளேயே WWE போட்டு பண்ணுங்க நம்ம ஸ்குவாட் மேட்ஸ். இதுங்களை பிரித்தாலும் சண்டை தான் போகணும், யாரும் பிரிக்க மாட்டியாலாம் கேட்கக்கூடாது. அது விளையாடுறது இல்லையா? பார்த்தீங்களா, பத்திலே போயிட்டான். பிளாக்கி வந்துட்டார் பாருங்க. நீ காற்று சாமி அடிக்குது கைஸ். அதான் காற்றடிக்குது. ஒரு இடம் குப்பை இடம். இது வந்து எக்ஸாலியோடைய பேஸ் மாதிரி. இந்த வழியாக உள்ளே போவோம். அங்கே போய்ட்டு உட்காந்துக்கும். ஆண்டனின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பேன்ல நம்ம ஸ்குவாட்மேட்டு, அவர் அங்கே தான் போய் ஒழிஞ்சுப்பார் அடிக்க போனோம். அதே மாதிரி இங்கே பிளாக்கி தான் எதுவும் கத்த மாட்டார், ஆனால் அமைதியாக இருப்பார். லியோ ஏதாச்சும் நாய் தண்ணி குடிக்கும் போது எல்லோரும் அமைதியாக நிற்பானுங்க. இவங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க. இதான் ஒரு தண்ணி குடிக்கும் இடம். அந்த கார்டனிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். கார்டனிங்னா நேற்று போட்டதில்லை, முன்னாடி போட்டது. சமத்தாக ஒரு 3 பேருக்கும். அது இங்கே வீடு வந்து க்ளீன் பண்ணி விடுவாங்க. இங்கே ஒரு வீட்டில் அங்கே தண்ணி எல்லாமே வெளியே கொட்டும். அந்த தண்ணியை எனக்கு பிடிக்குது. அங்கே தண்ணி வச்சா தண்ணி டப்பா உடச்சிட வேண்டியிருந்தாங்க. நாங்கள் தண்ணி வைக்கும்போது தண்ணி டப்பா உடச்சிருவான். இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்ருப்போம். இந்த இவன் தான் கல்ப்ரேட். இருங்க, இன்றைக்கும் அதே டப்பாவை எடுத்துகிட்டு போய் காமிப்போம். ஸோ கைஸ், நேற்று போட்டு அந்த டப்பா அங்கேயே தான் கிடச்சிது. அவங்க லியோ கிட்ட போய் காமிப்போம். நாங்கள் நிற்கிறோம். லியோ, who did this? யார் இதை பண்ணது? யாரா பண்ணது? எலிசா, இது நீயா பண்ண? இவா ஓடுறான். அப்போ இவ்வளோ கடிச்சிருப்பான். எலிசா, இது நீயா பண்ண? ஏய், வரேன். லியோ, நான் தூரத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். இவனுக்கு சண்டை போடுறத ஆண்டனி அதுமாதிரி குட்டி சாத்தான இருப்ப லியோ தான். இங்கே பிளாக்கி நிற்கிறாரு, அங்கே எலிசா நிற்கிது. ஸோ நார்மல் ஃபோக்கஸில் போடுறேன். மோட்டில் பார்த்தாலும் அந்தளவுக்கு தரணும். இருங்க, நான் பக்கத்தில் போகிறேன். ஹலோ, எல்லாம் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? நானும் பக்கத்தில் போகிறேன். என்ன பண்ணுறாங்க? ஹாய் சொல்லுங்க.
ஹாய் கூட சொல்லணும். பார்த்தீங்களா லியோ எப்படி எல்லாம் பறக்க விட்டு அடிக்கிறீங்களா? இவனுங்களுக்கு எதுவும் இன்ஜூரியெல்லாம் ஆகாது, அதனால பயப்பட வேணாம். ஹை குலைக்கூடாது, அவன் தவறான செயல். சரி பிளாக்கி எங்க? பிளாக்கி அங்கே இங்கே போயிட்டான். ஷோ எப்பா பார்த்தா சண்டை போட்டுங்க. பார்த்தீங்களா லியோடி எல்லாரையும் அடிக்கிறாடா. ஏய் ஃப்ரேம் வாங்கடா, ஃப்ரேம் வாங்கடா. ஃப்ரேம் விட்டு போகிறீங்க நீங்கள். நமக்கு நல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா. நம்ம பிளாக்கி தான் வெரி குட் பாய், சண்டையே போட மாட்டார். சண்டை போட மாட்டார், ஆனால் பார்த்தா எல்சா லியோ கூட சுற்றிட்டு இருப்பார். நான் இப்போ சண்டை கிளம்புறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்க அங்கே WWE போயிட்டுருக்கு. குட்டி சாத்தான் வர்சஸ் ஆண்டனி ராஸ். சரி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாங்க, நல்லா காத்துருக்கு. இதுதான் எய்சா, தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இதான் ஓடுது போயிருங்க. மேடம் எதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போதும், அது தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன மேடம் பிரேக்கப் போட்டிங்க? இல்லைடா ஒன்றும் இல்லை, அடிக்க மாட்டேன். பயப்படுறாங்க நம்மளை பார்த்தா. ஆண்டனி ஆண்டனி ஸ்மைல். எலிசா எலிசா கண்ணு கொடுக்க மாட்டேங்கி. பிளாக்கி கைஸ் எல்லாரும் ஒன்றா வச்சு காமிக்கிறேன். லியோ அங்கே போனான்.